தமிழகத்தில் விரைவாக செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது ஸ்டாலின் அரசு. பல்வேறு மக்கள் நல பிரச்சனைகளில் மக்கள் விரோத அணுகுமுறையை கையாண்டு மக்கள் மன்றத்தில் விரைவாக செல்வாக்கை இழந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அந்த அரசுக்கு புத்துயிர் கொடுப்பது போல இந்த மாதிரியான காரியங்களை பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. இப்போ மக்கள் ஆட்டோமேட்டிக்காக திமுக பின்னால் தான், திமுக மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் என் மொழி என் இனம் என்று வரும்பொழுது திமுக பக்கம்தான் போய் நிற்பாங்க. அப்போ எதற்காக இதை பிஜேபி செய்கிறது? திமுகவை காப்பாற்றுகிறதா பிஜேபி? இப்படியே பண்ணாங்கன்னா இன்னும் 10 மாதம் அடுத்து திமுக ஆட்சியில் மறுபடியும் தொடர்வது தவிர்க்க முடியாதாயிடும். பிஜேபி கூட்டணியில் இருந்த நாளைக்கு வரப்போகிறதா கருதப்படுகிற எல்லா கட்சியும் இதை எதிர்க்கிறான்ல. பாமக எதிர்க்குது, அதிமுக எதிர்க்குது, தேமுதிக எதிர்க்குது, அவங்க தரப்பில் எல்லாரும் எதிர்க்கிறான்ல, தனிநபர்கள் எதிர்க்கிறாங்க. மக்களோட சுயமரியாதையோடு பிஜேபி விளையாடி பார்க்கிறது. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் 2 வருஷமால பேசினால யூ ஷால் எவர் நெவர் வின் தமிழ்நாடு, நீ தமிழ்நாட்டை என்னைக்கும் ஜெயிக்க முடியாதான்னு பிஜேபியை பார்த்து சொன்னார்ல. அதான் இன்னைக்கு உண்மை. இவ்வளவு ஆணவமான போக்கு மத்தியில் ஆண்ட எந்த ஆட்சியாளருக்கும் இருந்ததில்லைங்க.